சேரா பூஞ்சி அப்புறம் மௌசுனி ராம் ரகு மாதிரி மழை சத்ரிபூர்லயும் பெய்ய ஆரம்பிச்சது. சத்ரிபூரோட நதி ஏரிகள் 12 மாசங்களும் தண்ணீர் நிறைஞ்சிருக்கும். ஜலதேவதை ஆஷ்ரா தேவி இந்த கிராமத்தோட குலதெய்வம். அவங்களுடைய பெரிய கோவில் இந்த கிராமத்துல இருந்தது. அப்புறம் ஜனங்க அவங்கள ரொம்ப பூஜிப்பாங்க. மக்கள் இங்க ஈரத்தோட போறது இங்க ரொம்ப சாதாரண பிரச்சனையா இருந்தது. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா கொடையோ இல்ல ரெயின் கோட்டோ எப்பவும் அவங்க கூடவே இருக்கும். அப்புறம் இவர் தான் ஜீத். இவர் ஒரு மெஜிஷியனுங்க. சின்ன சின்ன மேஜிக் செஞ்சு காட்டி மக்களை என்டர்டெயின் பண்ணுவாரு. இன்னைக்கு சண்டே, அதனால பிள்ளைங்களும் இவரோட மேஜிக்கை பார்க்கறதுக்காக தான் ஒன்று கூடியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போற மாயாஜாலத்தால நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. இங்க பாருங்க, என் கையில ஏதாவது இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல. இப்ப பாருங்க. அட, இவன் பொய்யான மாயாஜாலம் காட்டுறான். அவனோட அப்பா தான் உண்மையான மந்திரவாதி. அவர் பண்றத பார்க்கும்போது நிஜமாவே அவர்கிட்ட மாயாஜால சக்தி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நிஜமாவே அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரே நிமிஷத்துல யார வேணாலும் மனுஷன்ல இருந்து கோழி ஆக்குவாரு, பறவையில இருந்து மனுஷனாவும் ஆக்குவாரு. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட ஒரு மாய தடி இருந்துச்சா, அதை அசைச்சு அவர் பெரிய பெரிய மாயாஜாலெல்லாம் பண்ணாராம். ஏழைகளுக்கு அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அப்புறம் தேவைப்படுறவங்களுக்கும் அவர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அவரை விட ஒரு பெரிய மந்திரவாதியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவரு ரொம்ப நல்லவர். ஆமா, இவங்க பேசிக்கிறது சரிதான். ஜீத்துவோட அப்பா புரோபாய் கிட்ட அப்படி ஒரு மேஜிக் இருந்தது. மக்கள் நிஜமாவே மந்திரிச்சு விட்டவங்க மாதிரி ஆடுவாங்க. சொல்லுவாங்க, புரோபாயோட இந்த மேஜிக்கோட ரகசியம் என்னன்னா, அவருக்கு சித்த புருஷர்னால கிடைச்ச மந்திர தடிதான். இந்த தடிய வச்சுதான் புருமாமா எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அண்ணே, இந்த தடவை வயல்ல விளைச்சலே இல்ல. எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா என் குடும்பத்தை நடத்துறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அட, இது என்ன பெரிய விஷயமா? இந்தா, இப்பவே கொடுக்கறேன். புரு ஐயா கொஞ்சம் தூரம் போனாரு. பாவம், கஷ்டப்படுற ஒரு வயசான அம்மாவை பார்த்தாரு. அவங்க ரொம்ப கவலையோட இருந்தாங்க. என்னாச்சும்மா, ரொம்ப கவலையா தெரியுறீங்க? அடலாம் என்னன்னு சொல்றதுப்பா. போன வருஷம் என் புருஷன் இறந்துட்டாரு. அவரு சம்பாதிச்சு கொண்டு வருவாரு, நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த வயசான காலத்துல என்னால இப்ப வேலையும் செய்ய முடியறதில்ல. எப்படி வாடுறது, எப்படி சாப்பிடுறது ஒன்றும் புரியல. என்னம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் இருக்கேன்ல. நான் இப்பவே உங்களோட கவலைகள் எல்லாம் சரி பண்றேன். அடேங்க அப்பா, இவ்வளவு பணமா? இந்த பணத்தை வச்சு நான் நிம்மதியா என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்ப்பா. அந்த கடவுள் ஒன்று நல்லா வச்சிருக்கணும்ப்பா. இது போல புரு ஏழைங்களுக்கும் தேவைப்படுற ஜனங்களுக்கும் உதவி செஞ்சாரு. அப்புறம் அவங்க கிட்ட நிறைய ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கிட்டாரு. ஆனா கிராமத்து ஜமீன்தார் ரங்கராவுக்கு இந்த மந்திர தடியை பத்தி தெரிஞ்ச உடனே அவரோட மனசுல பேராசை வந்துடுச்சு. அவர் தன்னுடைய வயல்ல வேலை பார்க்குற வினு கிட்ட சொன்னாரு, ஒரு தடியை அசைக்கிறதுனால துணியும் பணமும் அவனுக்கு வருதா? இங்க பாரு, நீ சொல்ற விஷயம் மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். என்னோட பேரு ரங்கராவ், ஞாபகம் வச்சுக்கோ. முதலாளி, நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க என்ன கொன்னுடுங்க. ஆனா நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த துரு அந்த தடியை அசைச்ச உடனேயே அந்த விவசாயிக்கு புது துணிகளும் அந்த வயசான அம்மாவுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. துணியும் பணமும் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அவங்க புருவ ஆசீர்வாதமும் பண்ணாங்க. இது எல்லாமே அந்த தடியோட அற்புதம் தானா? அந்த மாதிரி ஒரு தடி என்கிட்ட இருந்துச்சுன்னா அப்புறம் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இல்லை, இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அந்த புரு மாதிரி ஏழைகளுக்கு உதவி எல்லாம் செய்ய மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த தடியை நான் அடைஞ்சே ஆகணும். வினு, ஒரு வேலை பண்ணு. இன்னைக்கு நடுராத்திரி நீ புருவோட வீட்டுக்கு போயிடு. அந்த தடியை திருடி என்கிட்ட கொடுத்துடு. சரி முதலாளி, இன்னைக்கே நான் அவனோட வீட்டுக்கு போறேன். வினு புரு ஐயாவோட வீட்டுக்குள்ள போனதும் அந்த மந்திரத்தடிய தேட ஆரம்பிச்சாரு. அந்த மந்திரத்தடி தூங்கிக்கிட்டு இருக்கிற புரு ஐயா பக்கத்துல இருந்தது. அதை திருடுறதுக்காக கைய வச்சதும் புரு ஐயா கண்ணை முழிச்சாரு. நீ என்னோட இந்த மாயத்தடியை திருடிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றியா?
இரு உனக்கு பாடம் கத்து கொடுக்குறேன். இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன போக விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இதோ இனிமே நீ குக்கரக்கோ பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் தினமும் காலையில என் வீட்டுக்கு முன்னாடி பறந்துகிட்டே இரு. புரு ஐயா அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனையை நம்ம கொடுத்துட்டாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் புரு ஐயா ரொம்ப கவலையோட யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒருவேளை இந்த தடி ஏதாவது தவறான ஆள்கிட்ட போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன தவறு வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த தடியை நான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது மறைச்சு வச்சாகணும். இந்த தடியை என்கிட்ட இருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாருக்குமே செய்தி பரவனாதான் சரியா இருக்கும். அப்போதான் இந்த மாயத்தடி இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கும். அதுக்கப்புறம் புரு ஐயா அந்த மந்திரத்தடியை என்னைக்கும் பயன்படுத்துனது இல்ல. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறமா புரு ஐயா தன்னுடைய கடைசி நேரத்துல இருந்தாரு. ஜீத்து அவர்கிட்ட நின்றுட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஜீத்து, இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட மனப்பூர்வமா இந்த மாய கலைகளை கத்துக்கிட்டே இரு. மக்களோட சந்தோஷத்துக்காக அதை எப்பவும் பயன்படுத்திக்கிட்டே இரு. என்கிட்ட இருந்த அந்த மாயத்தடி திருடு போயிடுச்சுன்னு நான் உன்கிட்ட சொல்லி இருந்தேன்ல. உண்மையை சொல்லணும்னா அது திருடு போகல. சொல்லணும்னா அந்த மாயத்தடியை நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். நம்ம சத்திரிப்பூர் மக்களுக்கு அதிக தேவை ஏற்படும் போதுதான் உன்னால அந்த தடியை பயன்படுத்த முடியும். நான் சொல்றது புரியுதுல்ல? சரிங்கப்பா, நான் அந்த மாதிரியே பண்றேன். அப்பா, அப்பா. புரு ஐயா இறந்ததுக்கு அப்புறமா ஜீத்து மேஜிக்கை செஞ்சு மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணி காட்டி அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. ஆனா இங்க கிராமத்து ஜமீன்தார் ரங்கராவோட பேராசை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. பார்த்தல்ல ஜீவா, நீ தானே என்கிட்ட சொன்ன நீ கடனா வாங்கின பணத்தை 2 மாசத்துல திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னல. இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு, நீ இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கல. அதனால உன்னோட நிலத்தை இப்போ நான் எடுத்துக்க போறேன். ஆனா முதலாளி, நீங்க என்னோட நிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன்? அப்புறம் என் குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு போடுவேன்? நான் பணம் சம்பாதிக்கலைன்னா உங்களோட பணத்தையும் என்னால் திரும்ப தர முடியாது. அப்படி பண்ணாதீங்க முதலாளி. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஆசரா தேவி உங்களை எப்பவும் மன்னிக்கவே மாட்டா. எங்களுக்கு இல்லைனாலும் நம்ம கிராமத்து தேவிக்கு மரியாதையை கொடுங்க. எனக்கு என்னோட நிலத்தை கொடுத்துருங்க. ஆசரா தேவியோட பேரை சொல்லி என்னை பயமுறுத்தாத. இப்படி அழுவுறதுனால எந்த பயனும் இல்லை. எனக்கு என்னோட பணத்தை கொடு, இல்லைன்னா நிலத்தை என் பேர்ல மாத்து. ரங்கராவ் ஏதோ சத்திரிபுரிய கொள்ளடிக்கிறதுக்காக பிறந்தவர் போல இருக்கு. கிராமத்து குலதெய்வம் ஆஷா தேவி மேலேயும் அவருக்கு எந்த பயமும் இல்ல. ஒரு சமயம் நடந்த விஷயம். ராத்திரியில ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஆஷா தேவி கோயிலோட கதவு முடிந்தது. அப்ப நான் எவ்வளோ நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த நகை எனக்கு கிடைக்கணும்னு. இந்த நகை சாமியோட சிலையில இருந்து என்ன பண்ண போகுது? இதை வித்தா நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். மறுநாளே கிராமத்துல திருடு போன கதை தீய போல பரவுச்சு. திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களோட வீட்டு பொருட்கள்லாம் அந்த வெள்ளத்துல மிதந்தது. இத பார்த்துட்டு ஜீத்துவால இருக்க முடியல. அப்புறம் அவர் தன்னோட பெட்டியை திறந்தாரு. ஓஹோ, இந்த வெள்ளத்தால கிராம மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. கிராமத்துக்கு என்னோட உதவி வேணும். அப்புறம் இதுதான் சரியான நேரம் இந்த மாயத்தடியை பயன்படுத்துறதுக்கு. அதை பயன்படுத்தினா என் கிராமத்து மக்களோட உயிரை காப்பாற்ற முடியும். என்னோட சத்திரிப்பூர் கிராம மக்களுக்கு எந்த ஆபத்தையும் வரவிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன, அந்த தலைகீழான கொடையில கிராமத்து மக்கள்லாம் அதுல இருந்தாங்க. அப்புறம் அந்த கொடை பறந்தபடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலையில வந்து நின்னுது. எல்லாரும் அந்த மலையில போய் இறங்குனாங்க. இது ஒன்றும் சாதாரண வெள்ளம் இல்லை, இது ஆசுரா தேவியோட சாபம். யாரு அவங்களோட கோவிலுக்கு போய் அவங்களோட நகையை திருடினானோ அந்த திருட மாட்டாத வரைக்கும் இந்த மழையால கிராமத்துக்கு ஆபத்து தான். ஆனா நாம எப்படி திருடனை கண்டுபிடிக்கதையா? என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, தேவி கோவப்பட்டாங்கன்னா பயங்கரமான வெள்ளம் ஏற்படுமா. அவ்வளோ மழை வந்ததுக்கு அப்புறமும் அந்த மழையில யாரு நனையாம இருக்கானோ அவன் தான் திருடனா இருப்பான். நீயே போய் பாரு, நம்மள யாரு நனையாம இருக்காங்கன்னு பாரு. அப்பதான் அங்க ஜீவா கத்தினாரு. அட இங்க பாருங்க, ரங்கராவு சுத்தமா நனையாம இருக்காரு. நான் தான் அந்த நகையை திருடினேன், ஆனா நான் அதை கொடுக்க மாட்டேன். ரங்கராவ், நீ செஞ்ச தவறுக்கான தண்டனையை உனக்கு சட்டம் நிச்சயம் கொடுக்கும். ஆனா எனக்கும் ஒரு யோசனை இருக்கு. நீ கிராமத்து மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரியான தவறான வேலை செய்யறதை விட்டுரு. நான் செஞ்ச தவறுக்கு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு சம்மதம்தான். பேராசை தவறான விஷயன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.